ஹலோ கைஸ். ஸோ இப்போ ரெசிஸ்டரை பயன்படுத்தி நாம் எப்படி சர்க்யூட்டை ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஸோ 9 வோல்ட் பேட்ரி, ஒரு எல்இடியோட சேர்த்து ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டரோடய சேர்த்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ரெசிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஸோ 9 வோல்ட் பேட்ரி ஃபுல்லாக போகும். 9 வோல்ட் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து பர்ன் ஆயிரும். ஸோ ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் டைரெக்டாக எல்இடிக்கு போகுது அண்டு ஒரு நெகட்டிவ் டெர்மினல் ரெசிஸ்டர் கொடுக்குறேன். ரெசிஸ்டருடைய இன்னொரு ரெண்டுக்கு வந்து சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணி பேட்டரிக்கு கொடுத்துறேன். ஸோ நான் சர்க்யூட் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். சர்க்யூட் க்ளோஸ் பண்ணும்போது எல்இடியில் பிரிங்க் ஆகும். சர்க்யூட்டை எடுத்துகிற பிறகு எல்இடி க்ளோஸ் ஆகிடும். இப்போ ரெசிஸ்டர் இல்லாமல் நான் போட்டேன் அப்படி என்ன ஆகும்னா ஸோ இந்த வோல்டேஜ் வந்து எக்ஸஸாக போய் நம்ம பல்பு வந்து ஃபெயிலியர் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம வந்து எல்இடியை வந்து நம்ம ரெசிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டர். நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிட்டி செட் பண்ணுற எல்லா டெஸ்டரும் எல்லா எலக்ட்ரிஷியனும் மேஜராக வச்சுருக்க டூல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டர். அந்த டெஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைட் எரியும். நம்ம 100 வோல்டேஜ், 200 வோல்டேஜ், 300 வோல்டேஜ், 400 வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் வேல்யூ வச்சுன்னா அதில் டெஸ்டரோட லைட் எரியும். அதில் வச்சுருக்க மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஹை லெவல் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெசிஸ்டர் மூலிமா அந்த லைட் எரியும். ஸோ தட் எவ்வளோ வோல்டேஜ் வந்தாலும் நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டர் சேவ் பண்ணி கொடுக்கும். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டர்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.